மூன்று துறைகள் என்று இருந்துச்சு. பொதுப்பணித்துறை, மின்சார, நெடுஞ்சாலைத்துறை. ஆக மிகச்சிறந்த ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு நல்ல ஒரு மனிதர். அந்த தொகுதிக்கு சொந்தக்காரர், மண்ணின் மைந்தர். ஆர்கே நகர்ல அதிமுக காரனே கிடையாதா? எதுக்கு நீ நிக்கிற? நீ என்ன கட்சியில் உறுப்பினரா? 5 வருஷத்துக்கு பதவியை கொடுக்க முடியாத சட்டத்திட்டம் போட்டுக்கிட்டு நீ முதல் நாளே வந்து சேர்ந்துக்கிட்டு மறுநாளே துணை பொதுச்செயலாளர் போட்டுக்கிட்டு அப்புறம் போய் இருந்தா நீ எப்படி நிப்ப? நீ கேட்டு எலெக்ஷன்ல. ஆகவே தேர்தலில் வந்து பணத்தை கொடுத்து ஜெயிக்கணும்னா நடக்காது. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுக்கு திமுக தான் எதிரி, போட்டி திமுக தான். நான் எல்லாம் சர்வே பண்ணிட்டேன். ஆர்கே நகர் தொகுதி எனக்கு தெரியும். நான் போகாத இடம் கிடையாது. எல்லா இடத்துக்கும் நாங்கள் கரெக்டா பண்ணியிருக்கோம். நிச்சயமா ஜெயிப்போம். மதுசூதனை ஜெயிக்கிறது வந்து ஒரு ஜனநாயகம் ஜெயிக்கிறது. நோக்கமே வந்து யாரையும் இழிவுபடுத்துவதில்லை. ஒரு குடும்பத்திலிருந்து இந்த அதிமுகவை மீட்டு எம்ஜிஆர் கால தலைவர்களும் அதிமுகவுடைய அம்மா கால தலைவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் முன்னிலை எடுத்து செல்கிறார். அவரோடு இணைந்து இந்த கட்சியை காப்பாற்றுவதுதான். இதுதான் எங்க நோக்கம். பதவியெல்லாம் அப்புறம் பதவிக்காக நாங்க வரல. நாங்க எல்லாம் பார்த்த பதவி சிதம்பரத்துக்கு எதுக்கிறது மாத்திரம் நாங்க வேணும் சீட்டு கொடுக்க கூடாதா? எங்களுக்கு சொன்னா எங்களுக்கு தெரியும். அவர் சீட்டு கொடுத்தா போட்டிக்கு வருவாரு. நானா போட்டிக்கு வரேன். சசிகலாவுக்கு போட்டியா நான் வந்துடுவேன். சிஎம் சீட்டை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அன்னைக்கு சிதம்பரத்தை இருக்கிறதுக்கு ஆள் கிடையாது. நான் ஜெயிச்சேன், என்ன இல்லைன்னு அறிவிச்சாங்க. நீங்க நிக்க வேண்டிய சிதம்பரத்தை எடுத்து அன்னைக்கு மாத்திரம் என்ன பலிகடாவை பயன்படுத்துறீங்க? ஆகவே ஜெயிக்கிறதுக்குன்னா ஒரு ஆளு, பதவிக்கு வர்றதுக்கு ஒரு ஆளா? ஆக இந்த குடும்பம் தான் அந்த கட்சியை கெடுத்து. இந்த இன்னைக்கு சொல்றேன், இன்னும் இந்த கட்சி நல்லா வந்து அன்னைக்கே போர் பண்ணி வைத்தினேன். சுதாகரன் பிள்ளை எடுக்கும் போது என்னை வந்து அடுத்து என்ன கட்சி விட்டு பொருளாதார பதவி விட்டு நிற்கிறாங்க. தயவு செய்து எடுக்க அம்மாட்டே சொன்னேன். 20 வருஷத்துக்குமா உங்களுக்கு அரசியல், நீங்க ஏன் இவரை போடுறீங்க? நேரம் பேசுறாள். நான் அம்மாட்ட வந்து பயந்தே பேசுறேன். அண்ணனாவது கொஞ்சம் யோசிப்பாரு. அம்மாட்ட பேசுறது நான் பேசுறது யோசிச்சதே கிடையாது. அவர் கொஞ்சம் எப்பவுமே அமைதியா போவார். நேரே பேசியிருக்கேன். என்ன கணப்பன் இப்படி சொல்லியிருந்தாங்க. ஆமா, நீங்க இந்த 20 சென்ட் எடுக்க வேண்டிய முடிவு இப்ப எதுக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறீங்க? என்ன தோத்து போச்சு கட்சி. காரணம் என்னன்னா இவங்களை கொண்டாடுனாலதான் கட்சி தோத்து போச்சு. ஒண்ணு தரல. நாங்க நல்ல செய்யல. எவ்வளவு செஞ்சோம் கட்சிக்காரனுக்கு. ஆகவே மதுசூதனன் ஜெயிப்பது உறுதி. ஏன்னா அவர் தான் நல்ல மனிதர். திமுக வந்து இப்ப ஒரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. திமுக வந்து இப்ப எங்களுக்கு ரெண்டாவது எதிரி வந்து திமுக தான். ஸ்டாலின் சொல்றார் அண்ணா திமுக 95% தொண்டை நான் 2 மாசம் கணக்கெடுத்துட்டேன். பூரா பேரும் இங்கதான் இருக்கிறான். அண்ணன் ஓபிஎஸ் முன்னிலைப்படுத்தி அவர் தலைமை இருக்கிறார். நாங்கெல்லாம் கூட இருக்கோம். தொண்டை பூரா அந்த கட்சியில எல்லா மாவட்டத்திலும் இங்கதான் இருக்கோம். அங்க இருக்கிறது மந்திரிகளும் அந்த எம்எல்ஏக்களும் அதெல்லாம் இருந்துட்டு போறாங்க. நாங்க அதை பத்தி ஜெயிச்சவொன்னு எல்லா பேரும் எங்க போறோம்னு தெரியும். அது அப்புறம் அதனால தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே ரெட்டலை சின்னத்தை மீட்டெடுக்கப்பட்டு 1,18,000 பேர் கட்சிக்காரன் பூரா அவ்வளவு ரெட்டலை சின்னத்தில் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு அண்ணன் ஓபிஎஸ் போன்றவர்கள்